This is fast and fresh. Fast and fresh. The instant கம்பெனி போட்டிருக்கீங்க. பட் அப்படி கிடையாது. இன்ஸ்டன்ட்ன்றதெல்லாம் இது வார்த்தையே கிடையாது. அதை எடுத்துருங்க. என்னன்னா வீட்டில் இருந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கற்றுக்கலாம். இப்போ ரோஸ் மில்க் பண்ணணும் அப்படின்னா பால் காய்ச்சுவோம் எடுப்போம். அதுக்கு ஒரு எசன்ஸ் தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு சில விஷயம். இதெல்லாம் உளுந்து கஞ்சா போடுறா. இது வந்து எப்படி இருக்கா எடுங்க. உளுந்து கஞ்சி கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்றத இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ வருஷமா அழகு தேவ், நன்றி தங்கம். அடுத்ததும் இன்னைக்கு ஸ்பெஷல் நிறைய வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ உளுந்து கஞ்சி பொறுத்த முடியலும் ரொம்ப பாருங்களா, அதோட ஒரிஜினாலிட்டியை காமிச்சிருக்காங்க. உளுந்து கஞ்சில அது காமிச்சிருக்காங்க. என்ன போட்டு பண்ணீங்க? ஏலக்காய் சுத்தம். இதுல பால் போட்டு காய்ச்சிங்களா? கோகனட் மில்க் போட்டு வேணும்னா போடலாம். கோகனட் மில்க் இல்லையா? கோகனட் மில்க் அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உளுந்து கஞ்சி மேம். உளுந்துன்றது அது ஒரு வாசனை வரும். உளுந்தோட வாசனை ஒன்று தனியாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றுனோன்னா எப்படி இருக்கும் ஒரு வாசனை? அந்த வாசனை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஹெல்த்துக்கு நல்லது. ரொம்ப 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 நல்லது. இதுவாது வறுக்குறீங்க இல்லையா? வறுக்காம உளுந்து ஆட்டுவாங்க. ஆட்டி அப்படியே அதை எடுத்து கஞ்சி காய்ச்சுவாங்க. அது இன்னும் வாசனை பயங்கரமா இருக்கும். சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. ரொம்ப அவங்க அதுல தேங்காய் பால் போட்டதான் ஹைலைட். லாஸ்ட்ல போட்டுட்டீங்களா? இது உளுந்து கஞ்சி. இது கருப்பு கவுனி கஞ்சி. இதெல்லாமே இனிமே பயங்கரமா வர ஆரம்பிச்சிடும். கருப்பு கவுனில இதுல அவங்க வெயிட் லாஸ்க்காகவும் சேர்ந்து கஞ்சி மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். மேம் இது நான் கேட்டேன் மேம். இந்த முடியல் வரலையே. இந்த முடியல் என் கைக்கு வரலையே. ஒண்ணு கூட எடுத்து இது நாங்க கேட்டோம் மேம். இது ஆமா, இந்த முடிவு ஒரு தடவை சாப்பிடல. இந்தம்மா இங்க வந்தலம்மா ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு வந்துருந்தா இன்னைக்கு நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு போனோம்மா. ஆமா, இது என்னது? ஃபிங்கர் மில்லட் நூடுல்ஸ். என்னது? சிறுதானியங்கள் எல்லாமே மில்லட், கம்பு, திணை ரெண்டுல தான் வரும். வெரி குட். இது நம்ம பிடிச்சி நீயா செஞ்சியா? அதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. செய்யலாம். பாஸ்தா செஞ்சியா? ஒரு நாள் கொடுக்கலடி எனக்கு. எப்படி குடும்பமே தின்னீங்களாடி? பாத்துக்கோ, எப்படி பாத்துக்கோ குடும்பத்தை பாரு. When you posted the sponsors photo in the morning, it should be 2 AM in the morning. ஆமா 2 AM தான். ஏன் மேம்? ஐயா நான் ஒரு மணிக்கு எந்திரிச்சு 1:30 மணிக்கு எந்திரிச்சாதான் நான் கிளம்பி வர முடியும். 8 மணிக்கு இங்க இருக்க முடியும். எனக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. சென்னை மட்டும். மற்ற ஊரெல்லாம் நான் கொஞ்சம் 5 மணிக்கு கூட கிளம்பலாம், 4 மணிக்கு கிளம்பலாம். சென்னை அப்படி கிடையாது. நான் 1 மணிக்கு எந்திரிக்கணும். நான் வந்து ஒரு மேக்கப் பண்ணல, அப்படியே தான் நிற்கிறேன் உங்களுக்காக. மல்டி மில்லட் பாஸ்தா இது பண்றவங்க எல்லாம் எனக்கு சரி என் வீட்டுக்கே வாங்கிட்டு போய் எனக்கே ஒரு வாய் கொடுக்கல. இருக்கட்டும், நீ நான் அடுத்த தடவை எடுத்துக்கலாமா? இதுதான் இது வந்து ஃபல்லூடா பயங்கர மேம். அப்படியே நீங்க பால் காய்ச்சி அதுல போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஃபல்லூடா வந்துருமா? அந்த இதெல்லாம் வருமாப்பா? அந்த என்னடா சொல்லுவோம், அந்த சேமியாலாம் வருமா? ஜப்சா சீடு, நட்ஸ், அந்த இதெல்லாம் வருமா? பாதாம் பீசன்லாம் வருமா? அப்பனா அதெல்லாம் செஞ்சு உளுந்த கஞ்சை கொண்டு வந்து வச்சிருக்கிறமா. என்னென்ன பண்றாங்க பாரு. இது பிஸ்தா ஃபல்லூடா மேம். பாதாம் பீசன் மட்டும் நீங்க ஊற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு சப்சா சீட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேங்கோ ஃபல்லூடா கிடைக்குதா? இது செய்வோம் நம்மளும். பட்டர் ஸ்காட்ச் ஃபல்லூடா எப்படி பாரு கீக்குமா என்னென்ன சொல்லுது பாரு அப்படின்னு. நம்ம இதெல்லாமே குழந்தைங்களுக்கு வீட்டுல இருந்த மாதிரி நீங்க வெளியே வாங்குறதோட நம்ம வீட்டுல பாலை காய்ச்சி இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து எல்லாமே ப்ரிசர்வேட்டட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப இருக்காது மேம். இது என்னடா? கிரஷ். இது அப்படியே வந்து நம்ம டைல்யூட் பண்ணிக்கணும். பால்ல கலந்து குடிச்சுக்கணும். இது ஸ்ட்ராபெரியில ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப நல்லது இல்ல? கண்டிப்பா நானும் வாங்கணும் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி. இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? மில்க் ஷேக்கா கொடுங்க. மில்க் ஷேக்கா தான் பண்ணணுமா? அது இது வாட்டர் டைல்யூட் பண்ணலாம். இது என்னடா? பிளாக் கரண்ட். உடம்புக்கு நல்லதுதான். ஏன்டா பண்ணா இதுல நீங்க இத மிக்சிங்ல இருக்கும். சரி குடுக்குறேன். சாமி தெய்வமே வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவா. ரிவ்யூ கொடு. இல்ல அது நீங்க சாப்பிடுற டைமா உனக்கு அதானே முக்கியமா? இல்ல நான் இழைச்சிட்டு ஆச்சுன்னா நான் சாப்பிடறதே இல்லை. அங்க இருந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு பாருங்க, அதுக்கு மேல இருந்துச்சு. தேங்க்யூ நித்யா மேம், லவ் யூ. செம்ம டேஸ்ட். ஸ்ட்ராபெரி அதுக்குள்ள
குடிக்கலாமா? இந்த மாதிரி தான் இந்த பட்டிக்குள்ளவே உள்ள விடக்கூடாதுன்றது. நல்லா இருக்கு டேஸ்ட். அந்த பக்கம் கொடுங்க, வாயில சொல்லு விடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு மேம், நல்லா இருக்கு. நம்ம குடிச்சிட்டு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது வாட்டர்ல மட்டும் தான் ரொம்ப நல்லா இருக்குடா. இது வந்து ஒன்லி அந்த மேங்கோ அண்ட் கிரேப். இந்த கிரேப் வந்து குடிக்கிறது நல்லதுல்ல, பிளாக் டீ. நமக்கு அது வந்து இந்த ட்ரைனஸை குறைக்கும். ட்ரைனஸை விட ஹார்மோனல்ஸோட பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணும். நைட்டு வந்து நன்னாரி ரோஸ். நாங்க எங்க வீட்டுல குடிக்கிற நன்னாரி ரோஸ் இதுதான். நாங்க வாங்கி வச்சிருக்கோம். நன்னாரி அண்ட் ரோஸ் வாங்கி எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோ. இது போதும். நன்னாரி கிரேப் நீங்க எடுத்துட்டீங்களா? இது வாங்கி சும்மாவா நான் செய்யறேங்க பாருங்க. இது என்னடா? பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். நைட்டு நீங்க பால்ல கலந்து குடிக்கிறதுக்கு. சுபா நைனா பண்ணுவோம். பாதாம் இப்பெல்லாம் எங்க நைனாக்கு தான் எல்லாம். இப்படிலாம் அங்க ஓபன் பண்ணிடக்கூடாதுதான் வெளியில. நீ ஏமா சொல்லுற? நீ மடிமா புடவைய. இது என்னடா? திணையில பண்ண கோகனட் இது பால்ஸ் சூப்பரா இருக்கு. சாக்கோமே பால் கலந்து குடிக்கலாமா? பால்ல போட்டு நம்ம சாக்கோஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு சாக்கோஸ் மாதிரி குடுக்கலாமா? ஹார்ட் இல்ல. இது எவ்வளவு? எனக்கு என்னன்னா இதுல என்ன இருக்கு? நம்ம நார்மல் சாமை மாவுல வந்து பேக் பண்ணிருக்கோம். மேல வந்து சாக்கோ டஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே. இது வந்து என்ன சொன்னீங்க? திணை சாமை. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து என்ன சொன்னோம் நம்ம? ராகி அப்படியே பால்ஸ் பண்ணிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க ராகி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுங்க. சிக்குஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நிஜமா சத்தியமா வேற லெவல். ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்களா, அடுத்து 1 மாசம் காணோம். அசிட்ட கேட்டோம். அப்புறம் எங்களுக்கு பார்சல் வரல. கேட்டா பிஸி ஆயிட்டோம் மேம். நம்ம இது வந்து எல்லாரும் நினைக்கிறீங்க நார்மல் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா பெரிய ஆள் ஆவீங்க. அப்ப அடுத்த கட்டத்துக்கு நீ மூவ் ஆகணுமா? உன் லைவ் அடுத்த கட்டத்துக்கு இவங்க மூவ் ஆகணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கம்பெனியை வைங்க, 4 பேர் வேலைக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமா மேனுஃபேக்சரிங் இது பண்ணிடணும், தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஃபுட்டு மட்டும் போயிட்டே இருக்கும். அது தீர வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால ரெடி ஆகணும். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய அந்த கஞ்சி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃபார் சம்மருக்காக. அதுவும் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம மில்லட்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஸ்பெஷல் நூடுல்ஸ்ல இருந்து எல்லா வெரைட்டி இருக்கு. நான் ஓப்பன் சேலஞ்ச் கேரண்டி கொடுக்குறேன். சூப்பரா இருக்கும். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல்.